நன்றி மறவேல். நிறைய நபர்கள் நம்ம லைஃப்ல கடந்து வரும்போது இவங்க தான்ப்பா நம்ம கூட இருக்க போறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களாம் நம்ம கூட நிக்கவே மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாத இவங்கெல்லாம் எங்கப்பா நம்ம கூட வர போறாங்க அப்படின்னு நினைச்ச நபர்கள் நமக்காக அந்த உதவியை கரெக்டான டைம்ல பண்ணி நம்மளை காப்பாத்துவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் பண்ற நன்றியை எப்பயுமே நம்ம மறக்கவே கூடாதுங்க. ஒருத்தங்க நமக்கு செஞ்ச உதவி சின்ன உதவியா இருந்திருந்தாலும் அந்த நன்றியை நம்ம எப்பயுமே மறக்க கூடாது. ஏன்னா அது கடலினும் பெரியது அப்படின்னு மறுபடியும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு பாசிட்டிவிட்டியோட வாங்க இந்த ஒரு டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ் வழங்கும் முதல் வணக்கம். பவர்ட் பை KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு மற்றும் பூர்விகா மொபைல்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கிய பால் மற்றும் தயிர். கோ பிரசன்டட் பை ஸ்பின்ஸ் BB Pro ஃபேஸ் கிரீம். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இனிமே அந்த ஃபீலிங்கே வேணாம். ஏன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு ஏத்த மாதிரி என்ன பலன்லாம் வரப்போகுது, இன்னைக்கு உங்க டே எப்படி போகுதுன்னு சொல்றதுக்காக நம்மளோட ஜோதிடர் காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம ராசி நல்ல ராசியில என்ன காத்துட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் ராசி நல்ல ராசியில் 5ஆம் தேதி 6வது மாதம் 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றக்கூடிய சந்தோஷம். காலையிலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுவீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தலைநகர பயணம், ஏதாவது ஒரு பயணத்துக்கு தயாராகிப்பீங்க. சிலருக்கு கடல் கடந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்கு போவீங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயம், கான்ட்ராக்ட் சார்ந்த விஷயம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும். அதே சமயம் குடும்பத்தில் பயணங்கள் சிலருக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் ஒரு சந்தோஷமும் பணவரவுக்கு உண்டான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஒரு விதமான பதட்டம் காணப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடமாற்றம் வந்தோ, ஏதாவது ஒரு மாற்றம் வந்தோ, ஒரு பயணம் வந்தால் வேணான்லாம் சொல்லக்கூடாது. எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷனுடைய வீரியம் குறைஞ்சிரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அனுகூலம், பெற்றோர் விஷயத்தில் அனுகூலம். எதில் கஷ்டம்? படிக்கக்கூடிய இடத்துல அல்லது தொழில் இடத்துல நம்மளை தேவையில்லாத சிலர் உபத்திரம் பண்ணுவாங்க. தேவையில்லாத பயணத்தை டக்குன்னு யாரோ சொல்கிறாங்கன்னு கிளம்பிடுவீங்க. போனால் அடா சாமி இதுக்கு எதுக்குடா வந்தோன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால் இருக்கக்கூடிய இடத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் மாமாலாம் சொல்லிவிட்டு அது செலவு வரைச்சா ஐயோ இது எதுக்குடா அந்த மாமாவால் நமக்கு வந்ததுன்னு வருத்தம் வரும். ஸோ இது தேவையா குடும்பத்தில் கேட்டுட்டு சொல்லு. விலை உயர்ந்த பொருள்களை வச்சுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும். குறிப்பாக கிரெடிட் கார்டு, அந்த பின் நம்பர்ஸு, இது யாராவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் அனுப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்தமாக போதில்ல, அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணம் சமயத்தில் யாராவது அவாரியூன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊஆரியூன்னு கேட்டு ஓடிடுங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரங்களுக்கு லாபம், அசையாமசை பொருள் சேர்க்கை, புது கௌரவம் ஏற்படும். அது தொழிலில் ஏற்படலாம், உறவினர் மத்தியில் ஏற்படலாம், மீடியாவில் ஏற்படலாம், கலைத்துறையினர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். ஏதோ ஒரு சந்தோஷம் இன்றைக்கி கிடைக்கும். பண வரவில் இருந்த தடை நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கண்டிப்பாக ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய நாள். சிலருக்கு ப்ரமோஷனே கிடைக்கும்.
அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லது கிடைக்கக்கூடிய நாள். ஆக மொத்தத்தில் எல்லாம் இருக்கிறச்ச வண்டியில் மட்டும் ரொம்ப வித்தை காட்டினீங்கன்னா அனுபவிக்கணும்ல. அப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இதெல்லாம் நல்லது அனுபவிக்க முடியுமா? அதை யோசிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்மத்துக்கு பாருங்கள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், பயணங்கள் அனுகூலம், படிப்பில் படிப்புக்கு போகிறது, அந்த படிக்கக்கூடிய இடத்துல புது மக்கள் சந்திக்கிறது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை போகிறது எல்லாம் காட்டுது. அப்போ எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் மட்டும் ஏதாவது சொன்னால் அங்கே மட்டும் வெளியில் இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டினீங்கன்னா உண்டிலன்னு ஆயிடுவீங்க. ஸோ லவ்வர்ஸுக்கும் சரி குடும்பத்தினரும் சரி அவர்களுடைய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? கன்னி. அக்கம் பக்கம் வீடு, நெய்பர்ஸு, பஸ்ஸில் போகிறச்ச அல்லது மெட்ரோவில் போகிறச்ச யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு உருன்னு ஒரு பதில் சொல்கிறதெல்லாம் கூடாது. கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும். தேவையில்லாத வம்பு இன்றைக்கி வரும்னு அர்த்தம். பெற்றோர் பெரியோர் ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, உடனே என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கன்ற மாதிரிலாம் தத்துவம் பேசக்கூடாது. உங்களுக்காக எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருப்பாங்கன்னு பார்க்கணும். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். உத்தியோகம்லாம் அற்புதமாக இருக்குது. படிப்பு இருக்குது, உத்தியோகம் இருக்குது, தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ரமோஷன்லாம் தானாக கொடுக்கறத போட்டு எதாவது பேசி கெடுத்துடாதீங்க. திருப்பி பேக் டு ஃபார்ம் போயிடுவீங்க. இல்லைனா வேறு வேலை தேட வேண்டியதாகிடும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். சந்திராஷ்டிரம் இருக்குது. சந்திராஷ்டிரம் இருந்தாலும் குருவோடு இருக்கிறனால ஒன்றும் பதட்டம் வேண்டாம். ஹெல்த்துக்கு மட்டும் கரெக்டான மாத்திரை மருந்து எடுத்துக்குங்க. சோம்பலாகவே இருக்கும். நம்ம நிகழ்ச்சி பார்த்த உடனே உங்கள் ராசி முடிஞ்சோடனே நேராக ஓடி போய் குளிச்சுருங்க. குளிச்சுட்டாவே ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இல்லைன்னு வச்சுங்க, இதை முடிஞ்சு ஒரு 3 ஹவரை உட்காந்து இடத்த விட்டு ஏந்துக்க மாட்டீங்க. குளிச்சுட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி நின்று ஒரு விளக்கு ஏற்றிட்டு வேலையை ஆரம்பிங்க. ஜம்முன்னு ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கோபம் வேண்டாம். பயணம் எடுத்துக்கலாம், எல்லா விதமான பயணம் எடுத்துக்கலாம். பண வரவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? விருச்சகம். உத்தியோகத்தில் நன்மை, அனுகூலம், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சிறிது கவனம், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிறு சிறு இடர்பாடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் களைவீங்க. கூட்டணி, கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சகபலம் சஞ்சீரவு காணப்படும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்குங்க. துணை அல்லது துணைவியார் இடத்துல மட்டும் வெளியில் இருக்கிற கோபத்தை காட்டினீங்கன்னா மொத்த நாளும் கெட்டு போய்டும். ஸோ குடும்பத்திலையும் தாய் வழி உறவிலையும் தந்தை வழி உறவுலையும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். வெளி இடத்துல இருக்கிற டென்ஷனை குடும்பத்தில் போட்டு காட்டி வேம்ப விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. ஜெயமாகவே ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையிறது, தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி வருவது, புது முதலீடுகள் வருவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நீங்க மனதில் தெம்பு ஏற்படுவது, ப்ரமோஷன் தடையெல்லாம் நீங்கிடும். ஆச்சரியமாக இருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கினே இருந்திருப்பீங்க. ஒன்று எதிரியே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க, உறவினராக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு வந்துடும், ஜெயம் ஏற்பட்டுரும், பணம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். வயிற்று உபத்திரத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவங்க மருந்து மாத்திரையே மறந்துடக்கூடாது. ஏன்னா ட்ராவல் கிவல் பண்ணுவீங்க, மருந்து மாத்திரை விட்டுட்டு அப்புறமா ஒரே புலம்பல் ஆகிடும். லாபம் அனுகூலமெல்லாம் காணப்படுகிறது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது.
தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்கே கவனமாக இருக்கணும்? பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் மொத்த நாளும் அவங்களுக்கே பதில் சொல்ல வேண்டியதாக. ரொம்ப ஜாக்கிரதையாக யார் இருக்கணும்? நீங்கள் தான் சாமி. குழந்தைங்க விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ஏன் குழந்தைங்க மேலே தப்பு வச்சுட்டு நான் விட்டு கொடுக்கணும்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போய் மாறுங்க. இன்றைக்கி கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். தொழில் அமைப்பு, நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, முதலீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்லது. இந்த கூடா நட்பில் மட்டும் கவனமாக இருக்கு. இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெருசுன்னு ஆகிடும். தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலலாம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகம் கிடைக்கலனால 4 இடத்துல அப்ளிகேஷன் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். உத்தியோக அமைப்பு கிடைக்கும். படிப்பில் மட்டும் மார்க் இல்லை, அது இருக்குன்னு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க. ஜென்ம சனி இல்லை, தடை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். அற்புதமான நாள். ஜெயம், வெற்றி, எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, கௌரவம், புது பொறுப்பு, நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயம்லாம் கிளியரன்ஸ், உத்தியோகத்தில் ஏற்றம், இடம், வீடு, தொழில் மாற்றங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாள். அரசியல், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் 7.5 சனியிலே கிடைக்கும். கல்யாண அமைப்பில் தள்ளி கொண்டு போனவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். சண்டை போட்டுட்டு போயிருந்த பொண்டாட்டி புருஷனுக்கெல்லாம் சேரக்கூடிய நாள். ஓகேவா? இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா நீங்க கேட்ட சந்தேகங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க. அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாரு அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நதியா பெரும்பாலையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வீட்டை 6 மணிக்கு மேல் கூட்டி பெருக்குவது சரியான்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் விளக்கெல்லாம் கிடையாது. எந்த காலத்தில்? நம்ம ஒரு 40 வருஷம் முன்னாடியெல்லாம் அந்த நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை ஒரு டெவலப்மெண்ட் தானே. அந்த சமயத்தில் இரவு நேரம் கூட்டுருச்சு ஏதாவது விஷ ஜந்துக்கள் ஏதாவது இருந்தால் பிரச்சனை ஆகிடும்னு பயப்படுவாங்க. பூச்சி தொந்தரவுலாம் இருக்கும். இப்போ மாடர்ன் உலகம், எல்லா இடத்துலையும் தட்டினா விளக்கு. உங்களுக்கு எப்போ வேணுமோ கூட்டி பெருக்கிக்குங்க. ஆனால் இரவு 6 மணிக்கு மேலே என்னன்னா ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். கூட்டி பெருக்கினாலும் குப்பையை கொண்டு போய் வெளியில் போடாமல் பார்த்துக்கணும். அது மறுநாள் தான் செய்யணும். புரியுதா? ஏன்னா எல்லாம் டே ஷிஃப்ட் போவீங்க, நைட் ஷிஃப்ட் போவீங்க. உங்களுக்கு எப்போ வசதியோ செய்யுங்க. குப்பை கொட்டுறது மட்டும் வெளிச்சத்தில் கொட்டுறது விசேஷம்.